சர்வசக்தி அருள்வாக்கு பீடத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க பூஜை என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, தகாத உறவை பிரிக்கக்கூடிய பூஜை. யூடியூப்பில் ஒரு அன்பர் பார்த்துட்டு ஆந்திரால இருந்து ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாரி குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க, வந்தாங்க. இந்த மாரி தாயும் தகப்பனும் விவசாயமும் வந்து இறங்கியிருந்தாங்க. இந்த மாரி என் பெண்ணை வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா, வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு தப்பான இதெல்லாம் விஷயங்கள்லாம் செய்துட்ருக்கான். போய் 3 மாதம் ஆச்சு. நான் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அந்த பெண்ணு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான். அவன் போதைக்கிழக்கு வஸ்தான தப்பான பையன். அவன்கிட்டேருந்து பிரிச்சுட்டு வாங்க. பிரித்து கொஞ்சம் கூப்பிட்டு வர வைங்க. மாந்திரீகத்தில் நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்துட்ருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் செய்துட்ருக்கீங்க. எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், கேள்விப்பட்டோம். எங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களும் இங்கே வந்து போயிட்டு செய்துட்டு வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. சரிப்பா, கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நான் அந்த பையன்கிட்ட இருந்து நான் அந்த பெண்ண பிரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இத நான் சொல்லல. இந்த காளி சொல்றதா நெனச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா அவங்க வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பூஜைய ஒரு சவால் விட்டு நான் செய்தேன். சவால் விட்டு செய்தேன். எவ்வளோ நாள் ஆகும்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 21 நாள் ஆகும்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். 21 நாள் கூட நான் உங்களுக்கு அதிகபட்சம் தான். நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்த இடத்துல கண்டிப்பா நான் உங்களுக்கு வர வச்சு குடுக்குறேன். எதுக்குன்னா அது பெண் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கவே, அதுவும் சின்ன வயசா இருக்கு. கண்டிப்பா நானு செய்து குடுத்து உங்களுக்கு நானு ஒரு சந்தோஷத்த அந்த இடத்துல நான் குடுக்குறேன். வருத்தப்படாதீங்க. புலம்பிட்டு, அழுதுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு போயிட்டாங்க. எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் சூசைட் பண்ணிக்க போறேன். அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லப்பான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அந்த இடத்துல உட்கார வச்சு பூஜைகள பண்ணி, எண்ணி 3வது நாள் அந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ண வச்சு, அந்த இடத்துல 5வது நாள் அந்த பெண்ணே அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வர வச்சு குடுத்தோம். இது வந்து ஒரு சந்தோஷமான தகவலும் கூட. புரியுதுங்களா? இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி நான் அந்த பூஜை புனஸ்காரத்தையும் உங்களுக்கு நானு காட்டுனேன். நல்ல விஷயத்தையே செய்யுங்க. வேறு எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ, எதனா பூஜைகள் வேலைகள் இருந்தாலோ, உங்களுக்கு இந்த மாரி காரியங்கள் ஆகணும். கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நேர்ல வாங்க, சந்தியுங்க, பேசுங்க. நல்லது.